தினமுமே டாய்லெட் போகும்போது உங்களுக்கு நெருப்பு மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்குங்களா? இன்னைக்கு டாய்லெட் போகும்போதும் நமக்கு வலி அதிகமா இருக்குமா? அப்படி இல்லனா எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குமா? இன்னைக்கு பிளட்ட நம்ம பாத்துருவோமா அப்படின்னு உங்களுக்கு பதட்டமா இருக்கா? அந்த எரிச்சல் குறையறதுக்காக சில பேர் கிரீம்களை உபயோகப்படுத்திட்டு இருப்பீங்க. சில பேர் பைல்ஸ்க்காக மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சவங்களா கூட இருப்பீங்க. ஆனாலும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அது ஏன்? நீங்க மாத்திரைகள் சாப்பிடுறதுனால மட்டுமே இந்த பைல்ஸை சரி செய்ய முடியாது. நீங்க எந்தெந்த உணவுகளை சாப்பிடுறீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இதை நீங்க சரி செய்ய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளியில பைல்ஸ் ஏன் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வருது, எந்தெந்த உணவுகள் சாப்பிடும்போது பைல்ஸ் அதிகமாகுது, எந்தெந்த உணவுகள் சாப்பிடும்போது இந்த பைல்ஸோட வேதனை குறையுது, அது கூடவே பாரம்பரியம் மிக்க ஒரு இயற்கையான ரெமெடி ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் சொல்ல போற இந்த விஷயங்களை நீங்க கவனமா கடைபிடிச்சீங்கன்னாவே தினம் தினம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த பைல்ஸ் வேதனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பைல்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பைல்ஸ்ல ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்னு உள் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வெளி மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உள் மூலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசன வாய்க்கு உள் பகுதியில உருவாகிறது. அதுவே வெளி மூலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசன வாய் பகுதியோட வெளிப்பக்கத்துல உருவாகிறது. இத எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பைல்ஸ் இருந்தாவே நீங்க டாய்லெட் போகும்போது வலி ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேருக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும். சில பேருக்கு அரிப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இத பத்தி பேசுறதுக்கு கூச்சம் அதிகமா இருக்கிறதுனால அதை பத்தி வெளியில அவ்வளவா டிஸ்கஸ் பண்றது கிடையாது. இதனால ஆரம்ப நிலையிலேயே அவங்க டாக்டர் கிட்ட போறதில்ல. இந்தியால மட்டுமே ஒரு வருடத்துக்கு 1 கோடி பேர் இந்த பைல்ஸ் நோயால பாதிக்கப்படுறாங்க. ஆனா ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பைல்ஸ் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான கேஸ்ல மட்டும்தான் தேவைப்படுது. இதுல முக்கியமான பிரச்சனையா இருக்கிறதே நீங்க சாப்பிடுற உணவுகளும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மட்டும்தான். இந்த பைல்ஸை அதிகமாக்குற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு டாய்லெட் போகும்போது அது வெளியேறது ரொம்பவே கடினமா இருக்கிறதுனால ரொம்பவே அழுத்தம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அது பக்கத்துல இருக்கிற ரத்த நாளங்களுக்கு நேரடியாவே அந்த அழுத்தம் அதிகமா போகுது. அடுத்ததா உங்களுக்கு எப்போதுமே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த பைல்ஸ் பிரச்சனை அதிகமாகுது. அடுத்ததான் நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல நார் சத்து ரொம்ப கம்மியா இருந்தாலோ, நீங்க தண்ணீர் ரொம்ப குறைவா எடுத்துக்கிறீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுறீங்க, டாய்லெட் போகும்போது அந்த கழிவுகள் ரொம்பவே கடினமாகுது, இதனால அதை வெளியேற்றுறதுல உங்களுக்கு சிரமம் ஏற்படுது. பல மணி நேரங்கள் உட்கார்ந்தே வேலை செய்யறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. சில வேலைகள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே செய்யக்கூடிய பணியா இருக்கு. அப்போ ஒரு 7-8 மணி நேரம் தொடர்ந்து உட்காரும் போது அந்த இடத்துக்கு மட்டுமே அதிக அளவுல அழுத்தம் கிடைக்கிறதுனாலயும் இந்த பைல்ஸ் அதிகமாகுது. அடுத்ததா நம்ம டாய்லெட்ல யூஸ் பண்ற அந்த ஜெட் ஸ்ப்ரே, சில பேர் வீடுகள்ல அந்த ஜெட் ஸ்ப்ரேவோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால நீங்க டைரக்டா அதை சுத்தம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தும் போது அது சின்ன சின்ன காயங்களையும் ஏற்படுத்துது, எரிச்சலையும் ஏற்படுத்துது. நின்னுகிட்டு சாப்பிடுற ஒரு கல்ச்சரும் இப்ப நமக்கு இருக்கு. அப்படி இல்லாம எப்பவுமே உட்கார்ந்து சாப்பிடுங்க. நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டாதான் ஜீரணம் சரியா நடக்கும். சரிங்க, இந்த பைல்ஸை மோசமாக்குற உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். நீங்க சமைக்கிற உணவுல அதிக அளவுல மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் நீங்க உபயோகப்படுத்தும் போது உங்களுடைய உடம்புல சூடு அதிகமாகுது. இதனால உங்களுடைய உள்ளுறுப்புகள்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. பைல்ஸே இல்லாதவங்க கூட காரம் ரொம்ப அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடும் போது அவங்களுக்கே காலையில டாய்லெட் போகும்போது எரிச்சல் ஏற்படுது. அதுவே பைல்ஸ் இருக்கக்கூடியவங்க காரம் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடும் போது அது நெருப்புல பெட்ரோலை ஊத்துறதுக்கு சமமா மாறுது. நீங்க மசாலா ஏதாவது உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா கூட அது குறைந்த அளவுல நீங்க உபயோகப்படுத்துங்க. அடுத்ததான் நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு காய்கறி கத்திரிக்காய். உங்களுக்கு ஏற்கனவே பைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை இந்த கத்திரிக்காய் அதிகரிக்குது. சில உணவுகள் பாத்தீங்கன்னா அது ஆரோக்கியமான உணவுகள் தான், ஆனா பைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிடும் போது அது பிரச்சனையை உண்டாக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இது எல்லாத்துலயுமே வழுவழுப்பு தன்மை அப்படிங்கறது அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய குடல் சுவர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல அது ஒட்டிக்குது. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்ற பருப்பு வகைகள், அப்புறம் இந்த கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கூட நீங்க சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய குடல் பகுதியில கேஸ் உருவாக்குது. அடுத்ததா நீங்க முக்கியமா தவிர்க்க வேண்டியது பொரித்த உணவு வகைகள். பொரித்த உணவுகளை நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய செரிமானம் ரொம்பவே கம்மியாகுதுங்க. இதனால அந்த உணவு ரொம்ப நேரம் உங்களுடைய உடம்புலயே இருக்கிறதுனால உடல் சூடை இது அதிகரிக்குது.
உங்க உடம்புல சூடு அதிகரிக்கும் போது ஏற்கனவே தங்கி இருக்கிற அந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வறண்டு போறதுனால மலம் ரொம்பவே கெட்டியாகுது. இதனால நீங்க டாய்லெட் போகும்போது அது வெளியேறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்குங்க. இதனாலையும் பைல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்ததா மைதாவுல தயாரிக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க. பேக்கரியில இருந்து வாங்கக்கூடிய பிரெட், பிஸ்கெட், கேக் இது எல்லாமே தவிர்க்க பாருங்க. இது எல்லாத்துலயுமே முற்றிலுமே நார் சத்து கிடையாதுங்க. அதனால உங்களுக்கு மலச்சிக்கலை இந்த உணவுகள் ஏற்படுத்துது. அடுத்ததா இறைச்சி எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதுல ஃபைபர் எதுவுமே கிடையாது. இதனால மெதுவா தான் செரிமானம் நடக்குது. டீ, காஃபி அதிகமா குடிக்காதீங்க. அப்படி குடிக்கும் போது உங்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படுதுங்க. இதனால நீங்க டாய்லெட் போகும்போது வலி அதிகமாகுது, ப்ளீடிங்கும் ஆகுது. மது அருந்துற பழக்கம் இருக்குன்னா நீங்க அதை குடிக்க கூடாது. சரிங்க, இப்ப எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப எந்த உணவுகள்லாம் சாப்பிடும் போது இந்த பைல்ஸ் சரியாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு பைல்ஸ் இருந்தாவே நீங்க தினமும் கண்டிப்பா குடிக்க வேண்டிய ஒண்ணு மோர். நீங்க தினமும் குடிக்கக்கூடிய இந்த மோரே உங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி தாங்க. நீங்க மோர் குடிக்கிறதுனால உங்க உடம்பும் ரொம்ப கூலாகுது. இதுல நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால மலம் கெட்டிப்படாது. ஆயுர்வேதத்துல பைல்ஸுக்குன்னு மருந்து கொடுத்தா கூட அதை மோர் கூட சேர்த்து தான் சாப்பிட சொல்றாங்க. காலை உணவு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா மோர் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மதிய உணவு நீங்க முடிச்சதுக்கு அப்புறமும் மோர் குடிக்கலாம். 4 மணிக்கு முன்னாடி குடிக்க பாருங்க. இந்த மோரை குடிக்கும் போது ஜீரகத்தை பொடி செஞ்சு அதை சேர்த்து குடிக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க டாய்லெட் போகும்போது சிரமமே இல்லாம அது வெளியேறணும் அப்படின்னா 4 உலர்ந்த அத்திப்பழங்கள் எடுத்துக்கோங்க. 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கூடவே உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு 4 எடுத்துக்கோங்க. இதெல்லாமே சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இரவு நேரத்துல ஊற வச்சிடுங்க. காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த ஊற வச்ச தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல குடிச்சிடுங்க. அதன் பிறகு அந்த பழங்களை நல்லா மென்னு சாப்பிடுங்க. இதனால நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணாமையே மலம் ஈஸியா வெளியேறுது. அடுத்ததா நீங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா ஆப்பிள். ஆப்பிள்ல பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்கு. இதனால நீங்க ஆப்பிளை சாப்பிடும் போது உங்களுக்கு டாய்லெட் போகும்போது அது ஃப்ரீயா வெளியேறும். நீங்க தினமுமே காலை உணவுக்கு முன்னாடியே ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா மதிய உணவு சாப்பிட்ட பின்னாடி 2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் சாப்பிடும் போது தோலோட சாப்பிடுங்க. அடுத்ததா பேரிக்காய். இந்த பேரிக்காயில நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை இது குறைக்குது. அடுத்ததா நீங்க வாழைப்பழங்கள் சாப்பிடலாங்க. ஆனா வாழைப்பழங்கள் சாப்பிடுறீங்கன்னா நல்ல பழுத்த வாழைப்பழங்கள் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் ஒரு புள்ளி புள்ளியா வர ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல இதை சாப்பிடுங்க. நீங்க மாதுளை பழமும் சாப்பிடலாம். என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டைகோஸ் சாப்பிடலாம். நீங்க மதிய உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி சமைக்காத கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடலாம். அடுத்ததா பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காயை நீங்க சிறிதளவு நெய்யில வதக்கி சாப்பிடலாம். இதனால கழிவுகள் ரொம்ப எளிதா வெளியேறுது. இதே மாதிரி சுரைக்காய், பூசணிக்காய் இதெல்லாமே நீங்க சாப்பிடலாம். இந்த காய்கறிகள் எல்லாத்துலயுமே நீர் சத்து அதிகமா இருக்கு. சீசன் நேரத்துல உங்களுக்கு முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அதை நீங்க சமைக்காம பச்சையா சாலட் செஞ்சு சாப்பிடலாம். நீங்க இதை சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க காலை உணவு சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடணும். இந்த முள்ளங்கியை நீங்க சாப்பிடும் போது சீக்கிரமாவே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்குது. கேழ்வரகு, கம்பு, சோளம் இதெல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் கஞ்சி கூட நீங்க செஞ்சு குடிக்கலாங்க. பருப்பு வகைகள்ல பச்சை பயிறு, பாசி பருப்பு, இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மசூர் டால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு சாப்பிடலாம். கருப்பு கொண்டை கடலை, வெள்ளை கொண்டை கடலை இதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது புரதமும் நார் சத்தும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். கேஸ் ஃபார்ம் ஆகுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்க, இப்ப ஆயுர்வேதிக் ஹோம் ரெமெடி ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்காய் நாரை எடுத்துக்கோங்க. திறந்த வெளியில இருக்கிற இடத்துல அந்த தேங்காய் நாரை நீங்க வச்சு எரிக்கலாம். தேங்காய் நாரை எரிக்கும் போது எப்பவுமே அது ரொம்ப அதிகமா நெருப்பு வந்து எரியாது, மெதுவா தான் எரியும். மெதுவா எரிஞ்சு அதுல இருந்து சாம்பல் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஒரு மெல்லிசான துணி வச்சு சலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெல்லி சல்லடை உங்ககிட்ட இருந்தாலும் அதையும் நீங்க வச்சு சலிச்சுக்கலாம். இந்த சாம்பல் அப்படிங்கிறது ரொம்ப கருப்பு நிறத்துல இருக்கும். இதை தினமுமே 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து மோரோட சேர்ந்து கலந்து நீங்க குடிக்கலாம். இதை நீங்க குடிச்ச பின்னாடி 1 மணி நேரத்துக்கு நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதை நீங்க காலையில சாப்பிட போறீங்க அப்படின்னா காலை உணவு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி தயிர் கூட கலந்து இதை நீங்க சாப்பிடணும். மதியம் சாப்பிட போறீங்க அப்படின்னா மதிய உணவு சாப்பிட்ட பின்னாடி மோரோட கலந்து இதை நீங்க குடிக்கணும். நீங்க இதை இரவு சாப்பிட போறீங்க அப்படின்னா இரவு உணவு சாப்பிட்ட பின்னாடி தண்ணீரோட கலந்து இதை நீங்க குடிக்கணும்.
இதை பயன்படுத்துறவங்க எல்லாமே ஒரு வாரத்திலே ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை மட்டுமே செஞ்சு பைல்ஸை சரி செய்ய முடியாது. நான் சொன்ன உணவுகளை நீங்க தவிர்க்கணும். நான் சொன்ன உணவுகளை நீங்க சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே முழுமையா நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே இந்த பைல்ஸ் பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தாலோ ரத்தம் ரொம்ப அதிகமா வெளியேறுது அப்படின்னா நீங்க உடனடியா ஒரு டாக்டரை போய் பாருங்க. எல்லாமே சரியா நீங்க 2 மாசம் செஞ்சாவே போதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க. பைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வெளியே சொல்றதுக்கே கூச்சப்படுறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற உறவினர்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நன்றி.